சிங்கப்பூருடைய வளர்ச்சி அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? அதில நம்முடைய பங்களிப்பு என்னவா இருக்கு? அது எப்படி நடந்திருக்குது? இது வந்து எங்களுடைய முதல் பிரதமர் லீ குவான் யூ அவருடைய திட்டம் இது. நெறைய பேருக்கு அது மறந்திருப்பாங்க. ஆக்சுவலி அவர் சொன்னது வந்து கீப் சிங்கப்பூர் கிளீன் மட்டும் இல்ல. கீப் சிங்கப்பூர் கிளீன் அண்ட் கிரீன். மரங்கள் நடுவது, இந்த எல்லாமே பச்சையா இருக்கணும். அதில வந்து பெரிய ஒரு ஈடுபாடு. இப்ப கையில ஒரு குப்பை இருந்ததுனாக்கா, ஒரு 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 பேப்பரோ, ஒரு சிகரெட் பட்டோ இருந்ததுனாக்கா, முதல்ல நாம செய்ய வேண்டிய வேலை வந்து பக்கத்தில எங்க குப்பை தொட்டி இருக்குன்னு. அந்த குப்பை தொட்டி இருக்கணும். அது வந்து அரசாங்கத்துடைய வேலை. அந்த குப்பை தொட்டி வந்து வைப்பாங்க. அந்த குப்பை தொட்டி வந்து கிளீன் பண்ணணும். ஆனா, அந்த குப்பை தொட்டி எங்க இருக்குன்னு தேடுறது வந்து அது தனிப்பட்ட மனிதனுடைய மனநிலை. அது வந்து பள்ளிகள்ல ஆரம்பிச்சு நான் ஸ்கூல் போகும்போது நல்லா ஞாபகம் இருக்கு. இதை பற்றி ஆசிரியர்கள் ஒன்று சொல்லுவாங்க. பாடமாக நடத்த மாட்டாங்க, பட் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த சிவிக்ஸ் இந்த மாதிரியான பாடங்கள் வந்து அதை பற்றி சொல்லுவாங்க. அது வந்து ஒரு தலைமுறை முடியும் பொழுது இதுவே பழக்கமாக போயிடும். பொருளாதார கொள்கைகள் வந்து நியாயமான சிங்கப்பூருக்கு வந்து எது பொருந்துங்கிற புரிதல் வந்து இருக்குது. சிங்கப்பூர் சிறிய நாடு, எந்த வளங்களும் இல்லாத நாடு மனித வளம் தவிர. இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நம்முடைய நிலை என்ன என்பதற்கான புரிதல் வந்து தெளிவாக இருக்க வேண்டும். இப்போ ரொம்ப எளிமையாக சொல்லணுனாக்கா சிங்கப்பூர், இந்தியா வெவ்வேறு மாதிரியான நாடுகள். இது வந்து மிகச்சிறிய நாடு, இது வந்து மிகப்பெரிய நாடு. ஆக வந்து அந்த இரண்டு நாடுகளுக்குமான வேறுபாடுகள் வந்து நிறைய. உன்னுடைய நாடு எது, அதற்கான அந்த நாட்டிற்கு எது தேவை, எது சாத்தியப்படும், இதெல்லாம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். வந்து மனித வளம் வந்து மிக முக்கியமாக இருக்கும்னாக்கா உங்களுடைய கல்வித்திறன் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கணும்.